ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் தான் பேச போகிறோம். சேது சார் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வரவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக்ஸ் போட்டிங்கன்னா அது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்குமே நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் விஷஸ் சொல்லிடுவார். ஆடியன்ஸ் பார்த்து எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் சொல்லிவிட்டு உள்ளே எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்குமே சொல்லிடுவார். நியூ இயர் விஷஸ் சொல்லிவிட்டு அதை உள்ளே போனதுக்கப்புறம் சொல்லுவார். பட் ஆனால் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் சொல்லிடுவார். இதுக்கு நடுவில் ஃப்ரைடே எபிசோடு ஒன்று வரும். ஸோ நம்ம அது தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ சேது சார் சொன்ன விஷயத்தை மட்டும் நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? விஷயம் சொல்லிவிட்டு நியூ இயரில் எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. பட் ஆனால் என்ன கேட்டால் நானுமே எடுப்பேன் தான். ஆனால் ஒரு 2-3 மந்த்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒர்க் ப்ரெஷரில் ஃபாலோ பண்ண மாட்டோம். பண்ணலேங்கிறது ஒரு ப்ரெஷர் ஆகும். அப்படிலாம் இல்லாமல் கோ வித் த ஃப்ளோவாக ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக நம்ம லைஃப்பை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். அதோட ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அதை ப்ரெஷருக்குள்ளே போட்டுக்கிட்டு அதை பண்ணாமல் ஒரு கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு லைஃப்பையும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் பார்த்துக்கலாம். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த எடுக்கணும்னு எல்லாருக்குமே தோணினாலுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக 90% ஆஃப் த பீப்புள் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்போம். அப்படின்னும் போது என்ன கேட்டாலுமே நானுமே கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற இடத்துல அப்பப்போ என்ன தோணுதோ, நல்ல விஷயம் எப்போ பண்ணால் என்ன, இல்லை நல்லதாக ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ண போகிறோன்னா அது தோன்றப்போ பண்ணணும் அப்படிங்கிறத விட அது ஒரு கரெக்டாக அதை ஷெட்யூல் போட்டு வச்சு பண்ணுங்கிறது ஒரு சிலருக்கு தோணும். ஒரு சிலர் கோ வித் த ஃப்ளோவில் தோணும்போது டக்குன்னு பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கும். அப்புறம் அதை பிளான் பண்ணிவிட்டு பண்ணலைங்கிறதே மைண்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதை ஏற்றிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனுமே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிற லைஃப் எப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேஷன் இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் வேறு மாதிரி இருந்தது, உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் தான் இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் போடுறோம். அப்படிலாம் இல்லாமல் அவங்களுமே ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக லைஃப்பை பார்த்தாங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் அவர் வைப்பார். ஒரு ஒப்பீனியன் அவரோடது என்ன சொல்கிறது, அவரோட தாட் அப்படின்னும்போது இதையுமே அக்செப்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் லைஃப்பை பாருங்கள், தப்பு சரி ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்பயுமே வீக்கெண்டில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ரீ டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க. அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கும்போது அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், பிரதர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சிஸ்டர்ஸ் ஆகட்டும் வரும்போது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுமே அது ஒரு கேம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி அவங்க அது வரைக்கும் என்னவாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மீறி ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்களாம் அவங்கவுங்க மாறிட்டாங்க. அவங்கவுங்க வீட்டு ஆளுங்களுக்கு காட்டின அக்கறையும் பாசமும் அந்த எமோஷ்னல் மூமெண்ட்ஸும் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் குழந்தையாக மாறின விதத்தை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்கிறாரு. அது நிஜமும் கூட தான். ஜென்ரலாக ஹோம் ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். இது நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு உரிமை, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஒரு அக்கறை கிடைக்கும் அப்படிங்கிறது அங்கே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிஜமாகவே புரியும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல ஒரு 80 டேஸோ 90 டேஸோ அவங்களால மேக்ஸிமம் அந்த கேமை எவ்வளோ தூரம் கொண்டு போய் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 80 டேஸ் அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரீ டாஸ்க் வரணும் போது அங்கே அவங்க வீட்டு ஆளுங்களை சந்திக்கும் போது, இல்லை இவங்களை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க வரும்போது நம்ம வெளியில் என்னவா தெரியிறோம், என்னவா கேம் ஆடிருக்கோம், இல்லை இது வரைக்கும் நம்ம லைஃப்பை பார்த்த விதமும் இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம லைஃப்பை பார்க்குற விதமும் வெளில இருக்க நம்மளோட ரிலேஷன்ஸோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோ எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாக இருந்திருக்குமா, இல்லை நம்ம நிறைய மாறி இருக்குமா, நம்ம நிறைய நமக்குள்ளே க்ரோ பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே க்யூரியாசிட்டி இருக்கும். இதை நம்ம நிறைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட பார்க்க முடிஞ்சது. ஜாக்லின்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மா உள்ள வந்தோடனே அதை தான் கேட்பாங்க. இந்த மாதிரி வெளில தப்பாக தெரியிறேன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க பசங்களை எல்லாருக்குமே என்கரேஜ்மெண்ட் பண்ணி பாசிட்டிவாக சொல்லி கேம் நல்லா ஆடுறீங்க அப்படின்னு மோட்டிவேஷனல் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்கள அவங்கவுங்க தாங்கி பிடிச்சதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதை தான் சேது சாரும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்பார். இந்த இடத்துல தீபக் அவங்க ஒய்ஃப் அவங்க பையனை பற்றி பெருமையாக சொன்னதாகட்டும், ரயான் அவங்க அக்கா குழந்தைய பற்றி எனக்கு எங்கள் அக்கா குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த க்யூட் ஸ்பீச் அப்படின்னு சொன்னதாகட்டும்,
விதமாகட்டும், ஜாக்லின் வந்து எங்கள் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே அதாவது வந்த உடனே வந்து எல்லாம் ஓகேவா ஓகேவா நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சுன்னு சொன்ன விதமாகட்டும், மஞ்சரி வந்து எங்கள் அம்மாவுக்கு பிக் பாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அவங்களே இந்த ஃப்ரீ டாஸ்கில் வர வச்சு உள்ளே பார்த்தது எனக்கு சந்தோஷம்னு சொன்னதாகட்டும், அப்புறம் அவங்க பையன்கிட்ட வந்து நான் டெவில் டாஸ்கில் பண்ணும்போது பயந்தியான்னு கேட்குறப்பையும் பையன் வந்து இல்லையே நீ அம்மா வச்சு எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொன்ன விதமாகட்டும். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க அழகாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க பசங்களை அவங்கவுங்க விட்டு கொடுக்காம வந்து பார்த்துட்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் ஆடியன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட வந்து சேது சார் கேட்குறாரு பிரேக்கில், இந்த மாதிரி வந்து உள்ளே வந்தவங்கலாம் வந்து அவங்கவுங்க அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க பசங்களுக்கு யார் கூட முரண்பாடு இருக்கோ அது அந்த கொஸ்டின்ஸ் வச்சாங்க இல்லைங்களா. இப்போ அருண்னு வரும்போது பேசிக்காக வந்து அருணுக்கு வந்து மஞ்சரி முத்து, அருணோட அப்பா மஞ்சரி முத்துவை சொன்னார். அப்புறம் ஜாக்லின் வரும்போது ஜெஃப்ரியை சொன்னாங்க, ஜெஃப்ரி வரும்போது ஜாக்லினை சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ள முரண்பாடு வச்சாலுமே அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இவங்க கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து சாரி கேட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட மெச்சூரிட்டி லெவலையும் அவங்களோட அந்த கைண்ட்னஸையும் வந்து கண்டஸ்டன்ஸோட கைண்ட்னஸையும் நம்மளுக்கு காட்டுற விதத்தில் அது நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. நிஜமாகவே அது வேலிட் பாயிண்ட் தாங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணுறேன். எந்த சீசன்லையுமே இப்படி நடந்ததான்னு எனக்கு தெரியல. ஜென்ரலாக வந்து அந்த கான்ட்ரவர்சியை சொல்லுங்கன்னே பிக் பாஸ் சொல்ல மாட்டார். இந்த வாட்டி அது ஒரு டாஸ்க்காகவே வச்சதுக்கு அப்புறமும் அவங்க சொல்லிட்டு போனாலும் அதுக்கப்புறம் அது உண்மை பொய் அப்படிங்கிறத மீறி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, எங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல, என் பிரதர் உன்னை இப்படி ஹர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒவ்வொருத்தருங்க பர்சனலாக போய் அதை சரி பண்ண ட்ரை பண்ணாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் அந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் அங்கேயே சார்ட் அவுட் பண்ணதை ரொம்ப நல்லா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட சாரி கிட்ட விதமாகட்டும், நான் எதிர்பார்க்கலடா சாரிடா அப்படின்னு சொன்னதாகட்டும், ஜெஃப்ரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டதாகட்டும், அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு அருண் அருண் வந்து அருண் விஷால் அப்படின்லாம் வரும்போது என்ன சொல்கிறது, ஒருத்தர் அதை பேசி சரி பண்ணிக்கிட்டதாகட்டும், இல்லை அது அவரோட ஒப்பீனியன், அது பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகட்டும், ரயான் அக்கா ஜாக்லின் பற்றியே தப்பாக சொல்லியிருந்தாலும் ஜாக்லின் அதை ரயான் அதை பெருசு பண்ணாமல் சில் தான் பரவாயில்ல, ஓகே தான் முத்து மஞ்சரி பற்றி ஹாஷா சொல்லியிருப்பாங்க ரயான் அக்கா. ஸோ வந்து சில் தான் ஓகே தான் பரவாயில்ல, அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு முத்து சொன்னதாகட்டும், அதை வந்து யாரும் ஹாஷா எடுத்துக்காதீங்க கைஸ் அப்படின்னு ரயான் சாரி கேட்டதாகட்டும். இது வந்து அவங்க வீட்டு ஆளுங்களை அவங்க வந்து விட்டு கொடுத்தாங்க அப்படின்னாலுமே ஒரு நியூட்ரல் ஒப்பீனியன் எடுத்து வச்சாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் எங்கள் அக்கா சொன்னதான் சரி, என்னதான் எங்கள் அம்மா சொன்னதான் சரி அப்படின்னு இல்லாமல் அவங்க சொன்னது சரியா தப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க வீட்டு ஆளுங்களை அவங்க விட்டு கொடுத்து இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட கைண்டாக பிஹேவ் பண்ணது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஹியூமனிட்டியும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கைண்ட்னஸையும் வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அது வந்து ஹெட்ஸ் ஆஃப் டூ கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எல்லாருமே அதை பண்ணாங்க, ஒருத்தர் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அதை பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் அதை தான் சொன்னேன், பேரண்ட்ஸ் வந்து உள்ளே சொல்லும் போது உங்களுக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல டிபேட் பண்ணாமல் ஒன்று சட்டிலாக வந்து சாரி கேட்டணும், இல்லைனா சைலண்ட் இருந்தணும் அப்படின்றது தான் அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற, அது வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்படி தான் மற்ற பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஒரு ஒப்பீனியன் ஒரு வேல்யூ கொடுத்து அது சைலண்ட்டாக இருந்துடணும், அதுக்கப்புறம் நமக்குள்ளே பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அந்த இடத்த ரொம்ப மெச்சூர்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து சேது சாருமே வந்து இது வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஆடியன்ஸ் கிட்ட இவர் பேசிகிட்டு இருக்காது, உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாது, நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ ஆடியன்ஸ் சைடில் ஒருத்தங்க எழுந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் நடந்துட்டது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது அதை நம்மளுமே புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அப்படின்னும் போது அது நைஸ் பிஹேவியர் அப்படின்னு தான் நம்மளும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே எபிசோடு. ஸோ இதெல்லாம் நடந்தது, நடுவில் தான் ஃப்ரைடே எபிசோட் ஃபஸ்ட்லேயே வந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஃப்ளோவில் நான் இப்படி ஜாயின் பண்ணி சொல்லிடுறேன், ஏன்னா அது அந்த வீட்டோடது அந்த விஷயம் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப அழகாக இருந்ததுன்னும் போது நான் அதை அப்படி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து படத்தோட ப்ரொமோஷனும் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரைடே எபிசோடில் வந்து படத்தோட ப்ரொமோஷன், அதாவது சேது சாரோட விடுதலை பார்ட் 2 வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த படத்தையும் ஃப்ரைடே எபிசோடில் போட்டு காட்டுவாங்க. எந்த சீசனுமே இந்த மாதிரி படம்லாம் போட்டு காட்டலைங்க, இந்த சீசனில் தான் இது 2வது படம்னு நினைக்கிறேன். மூவி வித் பாப்கார்ன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு அந்த படத்தையும் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ மற்ற சீசன்லலாம் என்டர்டெயின் பண்ணவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பஞ்சாயத்தாக தான் மோஸ்ட்லி போயிருக்கோம், இல்லை ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுருப்பாங்க. போன சீசன் அர்ச்சனா சீசன்லலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க அர்ச்சனாலாம் லைவ்லலாம். ஸோ அப்படிலாம் இருக்க பட்சத்தில் இந்த வாட்டி வந்து படமே உள்ளே போட்டு காட்டுறாங்கன்னும் போது இவரோட படம் சேது சாரோட படம் வந்து போட்டு காட்டும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாரு. மூவி ரிவ்யூவும் ஒரு பக்கம் போகுது, எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து
என்ன சொல்கிறது, அவர் அந்த படத்தில் நடித்த விதமும் அந்த படத்தில் வந்த அந்த கண்டென்ட்டும் வந்து சொசைட்டிக்கு ரொம்ப தேவை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு. அதில் ஒரு தோழர் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருப்பார் சேது சார். ஸோ அதே மாதிரி தோழர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தீபக் ஆகட்டும், முத்து ஆகட்டும், எல்லாருமே வந்து பேசுவாங்க. அப்புறம் மஞ்சரியும் சொல்லுவாங்க. மஞ்சரி வந்து டேரக்டருக்கான அப்ரிசியேஷனை கொடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஜனங்களுக்கு அதாவது பிடிச்ச விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறத விட, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறத விட, தேவையான விஷயத்த பிடிச்ச ஆங்கிளில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டேரக்டரோட ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டேரக்டரை வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சேது சாரோட எபிசோடில் மோஸ்ட்லி மஞ்சரி எழுப்பி கொஸ்டின் பண்ணுறதோ, இல்லை மஞ்சரி ஒப்பீனியன் சொல்கிறதோ, இல்லை அவங்களோட ஒப்பீனியனுக்கு ஒரு வேல்யூ பண்ணி சேது சார் அதை வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லணும். ஆனந்தியை ஃபஸ்ட்டில் கேட்டுட்டு இருந்தேன் அந்த இடத்துல இப்போ மஞ்சரியும் வைக்கிறாரு அப்படின்னும்போது, இன்ஃபேக்ட் மஞ்சரியோட ஒப்பீனியன் இன்னுமே கிளாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாவே நம்மளுக்கு புரியுது. முத்துவா மஞ்சரியான்னு கேட்டால் முத்து கூட கொஞ்சம் சுத்த விடுவார் ஒரு விஷயத்த சொல்கிறதுல. அதே மாதிரி ஒரு ஒப்பீனியனை முத்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுந்து வந்து வாலண்டியராக ஒரு சின்ன சான்ஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்டில் வந்து தன்னைத்தானே டக்கு டக்குன்னு ப்ரொமோட் பண்ணிக்குவார், ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவார். மஞ்சரி மோஸ்ட்லி அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சேது சாரே மஞ்சரி எழுப்பி கேட்குற விதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், கிளாரிட்டியான அவங்களோட ஸ்பீச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்குது. ஸோ ஆனால் மஞ்சரிக்கான ஓட்டிங் இல்லை அப்படின்னும் போது, ஓட்டிங் பண்ணுற கைஸ் அவங்களும் ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் தான் அப்படின்னும் போது, அவங்களுக்கும் சேர்த்து ஓட்டிங் பண்ணுங்கள். அவங்க என்ன தான் ஸ்ட்ராங் பிளேயராக இருந்தாலும் ஓட்டிங் மட்டும்தான் அவங்கள உள்ளே இருக்க வைக்கிறதுக்கான பெரிய வெப்பன். அப்படிங்கும்போது வர 3-4 வீக்ஸில் அவங்களுக்கான ஓட்டிங்கை கொடுங்க, சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். ஏன்னா அவங்களும் ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ்க்கு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் உள்ளே வருவாங்களா அப்படின்னா முத்து ஆஃபீஸர் டைட்டில் வின்னர் அவர் கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜாக்கா, அதுக்கப்புறம் அருணா, மஞ்சரியா, தீபக்கா அப்படின்லாம் வர பட்சத்தில் என்ன கேட்டால் லேடிஸ்க்கு தான் இந்த சீசனில் நிறைய டிசர்விங் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பாய்ஸ் ஆன சேஃப் கேமுக்கு நடுவில், அது முத்து உட்பட சேஃப் கேமுக்கு நடுவில் தங்களுக்கான ஸ்டாண்டை வந்து ரொம்ப ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டபனாகவும் எடுத்து வச்சது லேடிஸ் தான் அப்படின்னும்போது, இதில் ஜாக்குக்கும் சரி, மஞ்சரிக்கும் சரி, இப்போ வெளில போன அன்ஷிதாவும் சரி, எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அப்படின்னும்போது ஓட்டிங் அப்படிங்கிற இடத்துல அவங்க அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுனால டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட் பண்ணுங்கள். சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம். பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா சௌந்தர்யா விட நல்ல பிளேயர்ஸ்லாம் லேடிஸ் சைடில் அங்கே இருக்காங்க அப்படின்னும்போது என் பவித்ரா கூட நல்ல டஃப் கொடுப்பாங்க. அவங்க பேச மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட பொட்டென்ஷியல் டாஸ்க்லேயும் நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் அதுக்கப்புறம் அவங்களோடது என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ்லேயும் நல்லாவே தெரியும் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிளேஸை சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட் கைஸ். தேங்க்யூ.